அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம், என்ன அப்டேட்டை பற்றி இன்றைக்கி தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா, நீங்கள் தம்ப்நெயிலில் டைட்டிலில் பார்த்தது உண்மைதாங்க. வரக்கூடிய 2026ஆம் ஆண்டிற்கான சட்டசபை தேர்தல் நெருங்கி வரக்கூடிய இந்த நேரங்களில் தற்போது 3ஆம் கட்ட தேர்தல் வாக்குறுதிகளாக, தேர்தல் அறிக்கைகளாக இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான அப்டேட் என்னென்னா, நகைக்கடன் தள்ளுபடி அறிவிப்புகள் வெளியிட்டிருக்கிறாங்க. இந்த நகைக்கடன் தள்ளுபடின்ற பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 5 வருஷத்துக்கு ஒரு டைம் நமக்கு தேர்தல் வாக்குறுதிகளில் நகைக்கடன் தள்ளுபடி, பயிர்க்கடன்கள் தள்ளுபடி, அதே போல் நிறைய கூற்று வங்கிகள் இருக்கக்கூடிய கடன்கள் எல்லாமே தள்ளுபடி செய்வது என்பது மிக மிக ஒரு எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விஷயமா பார்க்கப்படுதுங்க. அந்த வகையில் பார்க்கும்போது இந்த 3ஆம் கட்ட தேர்தல் வாக்குறுதிகளில் இடம்பெற்றிருக்கக்கூடிய முக்கியமான அப்டேட்டு இந்த நகைக்கடன் தள்ளுபடி. சரிங்களா? இந்த நகைக்கடன் தள்ளுபடி யார் யாருக்கெல்லாம் தள்ளுபடி செய்ய போகிறாங்க, அவர்களுடைய பெயர் பட்டியலும், அதே போல் நகைக்கடன்கள் தள்ளுபடி நீங்கள் கண்டிப்பாக பெறணும், 100% உறுதியாக உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா இந்த தப்பை மட்டும் நீங்கள் செஞ்சிடாதீங்க அப்படின்றத உறுதியாக சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அந்த விஷயங்கள் என்னென்ன, அதே போல் யாரெல்லாம் தள்ளுபடி பெறுவதற்கு தகுதி உள்ளவர்களாக உறுதி செய்யப்பட்டிருக்காங்க, அவர்களுடைய பெயர் பட்டியல் எங்கே பார்க்க முடியும், அதே போல் நகைக்கடன் தள்ளுபடி பெறுவதற்கு தகுதியற்றவர்கள் யார் யார், அவர்களுடைய பெயர் பட்டியல் நம்ம எங்கே போயிட்டு பார்க்கணும். ஸோ இந்த மாதிரி முக்கியமான அப்டேட்ஸ் எல்லாமே இந்த ஒரு வீடியோ முழுக்க நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதற்கு முன்பாக நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக முதல் முறையாக நமது சேனலை பார்க்குறீங்க, நமது வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய அரசு தரப்பிலிருந்து வரக்கூடிய தேர்தல் வாக்குறுதிகளாக இருக்கட்டும், அதே போல் முக்கியமான மத்திய அரசு ஸ்கீம் அப்டேட்ஸாக இருக்கட்டும், அரசு வேலைவாய்ப்புகளாக இருக்கட்டும், எல்லாமே நீங்கள் உடனுக்குடனே துல்லியமாகவே தெரிஞ்சுக்க முடியுங்க. சரிங்களா? சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு இதற்கான முழுமையான அப்டேட்ஸ் என்னன்றதை துல்லியமாக தெரிஞ்சுக்கலாம். இங்கே தெளிவாக நமக்கு மென்ஷன் பண்ணியே சொல்லியிருக்கிறாங்க. என்னென்னா, கூட்டுறவு வங்கிகளில் இருக்கக்கூடிய நகைக்கடன்கள் தள்ளுபடி யாருக்கெல்லாம் உறுதி செய்யப்பட்டிருக்கு, இந்த ஒரு தப்பை மட்டும் நீங்கள் செஞ்சிடாதீங்க, அப்படி செஞ்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு தள்ளுபடி உறுதி செய்யப்பட மாட்டாது அப்படின்றத தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. அது என்ன அப்படின்றத தெளிவாக பார்க்கலாம். கூட்டுறவு வங்கிகளில் நகைக்கடன் வைத்திருப்பவர்கள் மத்தியில் தள்ளுபடி குறித்து தற்போது மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு நிலவி வருகிறது. கடந்த கால சில மாதங்களாகவே தாங்கள் வாங்கிய கடன்களுக்கு, குறிப்பாக நகை கடன்களுக்கு அரசு தள்ளுபடி வழங்குமா என்ற கேள்வி அனைவர் மனதிலும் எழுந்துள்ளது. எனினும் கூட்டுறவு வங்கிகளில் வழக்கமாக நகைக்கடன் தள்ளுபடி விவகாரத்தில் சில யதார்த்த நிலவரங்களையும் அறிந்து கொள்ள வேண்டியுள்ளது. அதை பற்றி இங்கே தெளிவாக நம்ம பார்க்கலாம், சுருக்கமாகவும் தெளிவாகவும் பார்க்கலான்றத சொல்லியிருக்கிறாங்க. ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நகைக்கடன் தள்ளுபடி என்பது எல்லா கடன்களையும் பொதுவாக ஒன்றாக இருக்காது. இதில் பல நிபந்தனைகள் விதிக்கப்பட்ட வாய்ப்புகள் அதிகம். பொதுவாக விவசாய கடன்கள், மிக குறைந்த தொகை கொண்ட கடன்கள் மற்றும் குறிப்பிட்ட கால வரம்புக்குள் வாங்கப்பட்ட கடன்களுக்கு மட்டுமே இந்த முன்னுரிமை அளிக்கப்படும் என்று கூறப்படுகிறது. அந்த வகையில் பார்க்கும்போது இதனால் 5 வருடங்களுக்கு முன்பு கடன் வாங்கியவர்களுக்கு தள்ளுபடி கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருந்தாலும் அது அனைவருக்கும் தானாகவே கிடைத்துவிடும் என்று சொல்லிவிட முடியாது. ஒவ்வொரு கடனும் தனித்தனியாக ஆய்வு செய்யப்பட்ட பின்னரே தள்ளுபடியில் பட்டியல், அதாவது யாருடைய நகைக்கடன்கள் தள்ளுபடி செய்யப்படும் என்பதற்கான பட்டியல் தயார் செய்யப்படும். அதற்கப்புறம் அவங்களுக்கு உறுதி செய்யப்படும்ன்றத உறுதியாக சொல்லியிருக்கிறாங்க. யாருக்கெல்லாம் நகைக்கடன் தள்ளுபடி உறுதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தள்ளுபடி திட்டத்தில் பலர் ஏமாந்து போவதற்கு ஒரு முக்கிய காரணம் இருக்கிறது. அதுதான் ஆவணங்கள் மற்றும் தகவல் குளறுபடி. கடன் வாங்கும் பொழுது சரியான முகவரி சான்று கொடுக்காமல் இருப்பது, அது ஒருவரின் பெயரில் வேறொரு கடன் வாங்கியிருப்பது போன்ற சிக்கல்கள் இருந்தாலும், அதே போல் தவறுதலாக வேறொருத்தவங்களோட நம்பரை கொடுத்து வாங்கியிருந்தாலும் இந்த மாதிரி அதிரடியாக நீக்கப்படலாம். அவர்கள் தள்ளுபடி செய்வதற்கு தகுதியற்றவர்களாக 100% உறுதி செய்யப்படுவார்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. குறிப்பாக வங்கியில் உள்ள பதிவேடுகளில் உங்கள் விவரங்கள் சரியாக இல்லை என்றால் நீங்கள் தள்ளுபடிக்கு, அதாவது நகைக்கடன் தள்ளுபடி பெறுவதற்கு தகுதியானவராக இருந்தாலும் தொழில்நுட்ப காரணங்களால் அந்த வாய்ப்பை இழக்க நேரிடும். நமக்கும் தள்ளுபடி கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு இருப்பவர்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சிகரமாக கூட அமையலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதே போல் கூற்று வங்கி இருக்கக்கூடிய நகைக்கடன்களும், அதை தவிர்த்து 8 வகையான பொது வங்கிகளில் இருக்கக்கூடிய நகைக்கடன்களும் தள்ளுபடி செய்யப்படும் என்று உறுதியளிச்சிருக்கிறாங்க. தற்போது கூற்று வங்கிகளில் மக்கள் கூட்டம் அலைமோதி வருகிறது. தங்கள் பெயர் தள்ளுபடி பட்டியலில் வருமா, பழைய நகைக்கடன்களுக்கு தள்ளுபடி என்ன நிலைமை என்றும் பலர் அதிகாரிகளிடம் கேட்டு விசாரித்து வருகின்றனர். ஆனால் அரசு இன்னும் இதற்கான அறிவிப்பு என்றும் தெளிவாக வெளியிடவில்லை. இதற்கான பெயர் பட்டியலும் இன்னும் வெளியிடவில்லை.
தள்ளுபடின்றது வாக்குறுதிகள் அறிவிச்சிருக்கிறாங்க. ஸோ இன்னும் ஒரு சில வாரங்களில் இதற்கான பெயர் பட்டியல் இடம்பெறும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? ஸோ அதே போல் வந்து இந்த நகைக்கடன் தள்ளுபடின்றது தள்ளுபடி பெறணும் அப்படின்னா உங்களுடைய நகைக்கடன்கள் 5 சவரனுக்குள்ளே இருக்கணும், 40 கிராமுக்குள்ளே இருக்கணுன்றதை தெளிவாக உறுதியாக சொல்லியிருக்கிறாங்க. அதே போல் நீங்கள் அரசாங்க ஊழியர்களாக இருக்கக்கூடாது, போலி நகை வச்சுருக்கக்கூடாது. ஸோ அதே போல் வந்து ரேஷன் அட்டையும் சரி, ஆதார் அட்டையும் சரி, தமிழ்நாட்டுடைய ரேஷன் அட்டையில் வாங்கியிருக்கணும். ஆதார் அட்டைகளையும் வந்து இதெல்லாமே தமிழ்நாட்டுடைய அட்ரஸில் தான் இருக்கணுங்க. ஸோ இந்த மாதிரி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனுக்குள்ளே இருக்கக்கூடிய நகைக்கடன்கள் 100% தள்ளுபடிக்கு தகுதி உள்ளவர்களாக உறுதி செய்யப்படுவாங்கன்றதை உறுதியாக சொல்லிக்கிறேன். ஸோ இன்னைக்கான முக்கியமான அப்டேட் இதுதான். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு முக்கியமான அப்டேட்டில் சந்திக்கலாங்க. தேங்க்யூங்க.